திண்டிவனம் அருகே அரசு பள்ளி வகுப்பறைக்குள் சக மாணவர்களை இன்னொரு மாணவன் துடைப்பத்தால் விரட்டி விரட்டி தாக்கும் வீடியோ வெளியாகி இருக்கிறது. அரசு பள்ளிகளில் நடப்பது என்ன? பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவர்களை துடப்பத்தை திருப்பி வைத்து சரமாரியாக தாக்கும் இந்த காட்சிகள்தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. படிக்கும் மாணவர் வன்முறையில் ஈடுபடுவது ஏன்? ஆசிரியர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் சமீப காலமாக அரசு பள்ளிகளில் படித்து வரும் மாணவ மாணவிகளின் ஒழுங்கீன செயல்கள் அதிகரித்து வருகின்றன. பள்ளிகள் முடிந்து வீடு திரும்பும் மாணவர்கள் அரசு பேருந்துகளில் படிகளில் தொங்கியபடியும் மேற்கூரைகளில் அமர்ந்தவாறும் ஆபத்தான முறையில் பயணம் செய்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். அதேபோல் விழுப்புரம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவி ஒருவர் சில தினங்களுக்கு முன்பு விழுப்புரம் காந்தி சிலை அருகே நடு ரோட்டில் குத்தாட்டம் போட்ட சம்பவம் அரங்கேறி பலரையும் அதிர்ச்சியடைய செய்தது. ஒரு சில பகுதிகளில் பள்ளி சீருடையுடன் வரும் மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொள்ளும் காட்சிகளும் பார்க்க முடிகிறது. இந்நிலையில் அரசு பள்ளி ஒன்றில் வகுப்பறைக்குள் சக மாணவர்களை துடைப்பத்தால் விரட்டி விரட்டி மாணவர் ஒருவர் தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில்தான் இந்த காட்சிகள் அரங்கேறி உள்ளன. இந்த பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒருவர் வகுப்பறைக்குள் உடன் படிக்கும் சக மாணவர்களை துடைப்பத்தால் விரட்டி விரட்டி தாக்கியுள்ளார். அதை சக மாணவர் ஒருவர் வீடியோ எடுத்து நண்பர்களுக்குள் பகிர்ந்து கொண்டுள்ளார். இந்த வீடியோ சில நாட்களில் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பலரையும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கல்வியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கவுன்சிலிங் வழங்கி நல்வழிப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்து மாவட்ட கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்டபோது பள்ளி மாணவர்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொள்ளக்கூடாது என தொடர்ந்து அறிவுரை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். உயர்நிலை பள்ளியில ஒரு மாணவர் சக மாணவர்கள் தொடப்பத்தால அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவி இருக்கு. தொடர்பா எதுவும் நடவடிக்கை இல்ல, ஏதாவது அறிவுறுத்தல்? என்டையர் டீம் ஒரு ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட்ல என்கொயரி பண்ணி இன்னைக்கு நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். சென்ட்ரல்ல அட்வைஸ் கொடுக்குறேன் நான். ஆக்சுவலா நம்மளுடைய ஊரை பொறுத்த வரைக்கும் ஹேர் கட் எல்லாம் ஒழுங்கா 2 நாள் பண்ணிருக்கணும். எக்ஸாம் முடியறதுக்குள்ள ப்ராக்டிகல்ஸ்க்கு முதல்ல அதுல இருந்து அந்த ஒரு இதையும் எக்ஸாம்ஸ் நடந்துருக்கு இல்லைங்களா, அதனால அதுக்கு முன்னாடி இதனால இந்த அறிவுரைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். பட் இது நம்ம ஊர்ல இப்ப இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லாம் நடந்தது கிடையாது. இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் குழு அமைத்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். படிக்கும் காலத்திலேயே மாணவர்களிடையே எழும் வன்முறை எண்ணத்தை அழித்துவிட்டால் எதிர்கால மாணவர் சமுதாயம் குற்றங்கள் அற்ற நல்ல சமுதாயமாக உருவெடுக்கும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.